இந்த கூட்டணியை பார்த்து எங்களை எல்லாம் மிரட்டி உண்டாக்கி இருக்காங்களாம். நானும் பெஞ்சமினும் ஒண்ணு சேர்றதுக்கு, நானும் இபிஎஸ் ஒண்ணு சேர்றதுக்கு யாரு எங்களை மிரட்டுறோம்? எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தது, சண்டையிட்டோம், எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை வருது இல்லையா, பங்காளிக்குள்ளார சண்டை வருது இல்லையா? இன்றைக்கு திமுக நாங்கள் சண்டை போட்டதால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு அம்மாவின் தொண்டம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறோம். எங்களை மீண்டும் ஒன்றிணைத்தது பாஜக என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இருவருக்குள் மன கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு பெரியவர்கள் வந்து நம்மை சேர்த்து வைப்பது ஊர்ல எல்லா ஊர்லயும் உள்ளதுதானே. அண்ணன் தம்பி சண்டையோ இல்ல பங்காளி சண்டையோ மாமன் மச்சான் சண்டையோ இருக்கிறப்ப அவர்களே எப்படி சேர்ந்து கொள்ள முடியும்? அங்கு உள்ள மதிக்கத்தக்க பெரியவர்கள் வந்துதான் பேசி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் குடும்பத்திற்கு நல்லது என்று சொல்லி நம்மை ஒற்றுமைப்படுத்துவார்களே. அதுபோல 21 முயற்சி செய்தார்கள், அன்றைக்கு நடக்காமல் போய்விட்டது. இன்றைக்கு 26 நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம். இது இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து விட்டோம். காரணம், கடந்த 9 ஆண்டுகளில் நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் எங்களை பார்த்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளுங்கள், ஒன்றாக சேருங்கள், அப்பொழுதுதான் ஆட்சி அமையும் என்று சொன்னார்கள். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சியால் அது நடந்திருக்கிறது.